ஜராஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிட சாஸ்திரத்தில் நவகிரகங்களுக்கு எத்தகையான முக்கியத்துவம் இருக்கிறதோ அதுபோலவே நட்சத்திர மண்டலம்னு சொல்லக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது. நாம் தொடர்ந்து 27 நட்சத்திரங்களை பற்றி, அந்தந்த தசா புக்திகளில் நடைபெறுகின்ற நன்மைகளை பற்றி, அந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குரிய குணங்களை பற்றி ஆய்வு பண்ணிட்டு வருகிறோம். அந்த நட்சத்திரங்களில் வரிசையில் இன்று பரணி நட்சத்திரத்தை பார்க்கிறோம். பரணியில் பிறந்தவன் தரணி ஆளுவான் அப்படின்றது ஜோதிட பழமொழி. ஏன் அப்படி ஒரு பழமொழி வந்திருக்குது என்றால், பரணி நட்சத்திரம் என்பது சுக்கிரனுடைய ஆளுமை கொண்ட நட்சத்திரம். சுக்கிர பகவான் எத்தகையான சுகபோகங்கள் அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரம். அது மட்டும் இல்லாமல் கருணை உள்ளம் கொண்ட நட்சத்திரம். அதனால தான் நமக்கு அன்பே சிவம் என்று சொல்கிறது போல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருமே அன்பால் அரவணைப்பார்கள். அதனால தான் பெரும்பாலும் அவங்க துறைகளில் மிக பிரகாசமான நிலையில் இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரனாவே அது ஒரு அற்புதமான ஒரு கிரகம். அழகு, ஆனந்தம், அமைதி, சந்தோஷம், உடைகள். ஒரு விஐபி நட்சத்திரம்னே நம்ம சொல்லலாம். ஒரு விஐபி ஸ்டார்னா மற்றதெல்லாம் விஐபி ஸ்டார் இல்லைன்னு கேட்காதீங்க. சில ஸ்டார்ஸுக்கு விஐபி ஸ்டார்ன்றது அது தெரிஞ்சிடும். ஒரு வெள்ளை ஆடைகள், அதாவது நல்ல ஒரு வெள்ளை ஆடைகள் அணிந்து கொண்டு, நல்ல ஒரு கையில் 4 மோதிரங்கள் இட்டுக்கொண்டு, ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி ஜெம்மன் ஒருத்தர் நிற்கிறாருன்னா அவர் பரணி நட்சத்திரம்னு நீங்கள் பார்த்தாவே சொல்லிடலாம். இப்போ நாம் பார்ப்போம் இல்லையா, நிறைய ஒரு முதலாளித்துவம் பெறக்கூடிய ராசிகள் நட்சத்திரங்கள்னா பரணி தரணி ஆளுவாங்கன்னா, இப்போ எல்லோரும் தரணி ஆள முடியாது. அவங்க அந்த நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு பேர் வந்திருக்குதுன்னா, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சமஸ்த விதமான சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்காகவே அந்த நட்சத்திரத்தில் அவன் பிறக்கிறான்னு அர்த்தம். இப்போது நம்ம நிறைய நட்சத்திரம் இருக்குது. இப்போ அஸ்வினியே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அஸ்வினி அவசரமாக சாப்பிட்டுட்டு மிகப்பெரிய டேஸ்ட்டுக்காக அவன் எதிர்பார்க்க மாட்டான். ஆனால் பரணியில் பிறந்தவங்க அந்த ஊர்லேயே நல்ல ஹோட்டலில் தான் சாப்பிடுவான். அந்த ஹோட்டலு ரொம்ப தூரமாக இருந்தால் கூட இந்த சாப்பாடுக்காக அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு வருவார். காரில் போய் சாப்பிட்டுட்டு வருவார். அந்த மாதிரி போஜன பிரியர்களாக சொல்லப்படுகிறது. ஆக பரணியில் பிறந்தவன் தரண ஆளுவாங்கன்னா அவங்க ஃபீல்டிலும் நிச்சயமாக அவங்க டாப்பில் இருப்பாங்க. அதுக்கு தான் நான் விஐபி ஸ்டார்ன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு அரசியல் எடுத்துக்கிட்டால் அதில் நிச்சயமாக மிகப்பெரிய அமைச்சராக இருப்பார். ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் அங்கே ஒரு ஜெனரல் மேனேஜராகவோ அல்லது ஒரு பிரசிடெண்ட்டாகவோ இருப்பார். அந்த மாதிரி என்னென்ன கீ போஸ்ட் இருக்குதோ அந்த கீ போஸ்ட்டில் இருக்கக்கூடிய தன்மை இந்த சுக்கிர பகவான் கொண்டு விடுவார். சுக்கிர பகவான் இப்போ பரணியான்னா பெரும்பாலும் என்னென்ன தொழில் இருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஜென்ரலாக பரணி சுக்கிரனுடைய தொழில்னா நீங்கள் மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து, கலைத்துறைகள் ஆரம்பித்து, சினிமா இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து, பியூட்டி பார்லர் லைன்லேருந்து ஆரம்பித்து, ஈவன் ஒரு நல்ல அந்த ஊர்லேயே ஒரு நல்ல டைலர் இருக்கிறாருன்னா நிச்சயமாக பரணியில் பிறந்தவங்க தான் நல்ல டைலராக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்னென்ன எப்படி பண்ணால் ஒரு இது வரும். ஏன்னா அந்த இருக்கிற தொழிலில் சுருக்கமாக கொண்டு மக்கள் நடுவில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டக்கூடிய, தட்ஸ் வாட் யூ கால் கிரியேட்டிவிட்டி, பியூட்டி அண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு மேக்னெட்டிக் சாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு காந்த சக்தி போல இருக்கக்கூடிய தன்மை இந்த பரணியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அதனால தான் பரணியில் பிறந்தவங்க நிச்சயமாக அதாவது எல்லா விதமான சுகங்கள் அனுபவிக்கக்கூடியவங்க. வண்டி வாகனங்கள்லேருந்து எல்லாம் அவங்கள ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரை கொண்டு போகிறதுக்கு காரணம் அதுதான். இது மேல் மட்டத்தினுடைய பரணி நட்சத்திரம். இதுலேயே நீச்ச நிலை அடையக்கூடிய நட்சத்திரத்தில் ஏதாவது தோஷங்களை அந்த மாதிரி இருந்திருந்தால் சில சங்கடங்களை சந்திப்பாங்க. கொஞ்சம் லைஃப்பில் இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வரும். பட் டெஃபினெட்லி தே வில் அச்சீவ் இட். இப்போது சரி ரைட்டுங்க, அது நல்லதாக இருக்குது சுவாமி. அடுத்து நம்ம இப்போ பரணியில் பிறந்தால் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தார். சுக்கிரன் 20 வருஷம் தசா காலம். 20 வருஷம் அவங்க காத்துட்ருக்க முடியாது இல்லையா. அதனால தான் முதல் பாதத்தில் பிறந்து 20 வருஷம் அவங்க என்ன ஒரு தசையை அனுபவிப்பாங்க.
ஒரு ஆவரேஜாக நம்ம 10 வருஷம் எடுத்துக்கலாம். 10 வருஷம் எடுத்து சரி, ஒருத்தர் பரணியில் பிறந்திருக்கிறாரு, ஒரு 10 வருஷம் அவருடைய காலம். பரணியில் பிறக்கும்போதே அவர் சுக்கிர நட்சத்திரத்தில் பிறந்ததுனால வீட்டில் வந்து வசதியான வீட்டில் தான் பிறப்பான். ஃபஸ்ட்டு அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். வசதியான வீட்டில் பிறக்கக்கூடிய நிலை என்பதை ஏற்படும். அப்படி இல்லை, பிறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வசதி கொண்டு வருவார். ஏன்னா சுக்கிர நட்சத்திரத்தில் பிறந்தாலும் வீட்டுக்கு வசதி கொண்டு வருவார். அது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. அப்போ 10 வருஷம் சுக்கிரனுடைய தசிப்பு நல்லா ஆனந்தமாக சந்தோஷமாக குள்ளி குதித்து எல்லாம் துள்ளி குதித்து எல்லாம் நல்லா நல்ல பால் நல்ல ஒரு அவன் அந்த பிறந்தலேருந்தே அவன் சுகபோகங்கள் அனுபவிப்ப ஆரம்பிப்பான் அந்த குழந்தை. நான் சொல்கிறது ஏன்னா சில குழந்தைகளுக்கு நம்ம பாலுட்டுறதுக்கு கூட காசு இருக்காதுன்னு நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் அவன் எல்லா வகையில் அவனுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்கும் எளிதாக. அப்போ தான் அவன் அந்த நட்சத்திரத்தில் பிறப்பான். இல்லைன்னா முன்னா நட்சத்திரத்துக்கு போயிடுவான், இல்லை பெண்ணா நட்சத்திரத்துக்கு போயிடுவான் அந்த கர்ம வினையின் அடிப்படையில். இப்போ பரணியில் பிறக்கிறான்னாவே ஸோ ஹி ஹேஸ் டு பி என்ஜாய் எவ்ரி திங் இன் இஸ் ஈவன் அது சின்ன வயசுலேருந்து அவனுக்கு அது நடக்கும். அடுத்து சூரிய தசை வருது. சூரிய தசை வரும்போது கொஞ்சம் படிப்பில் வந்து ஏன்னா நல்ல ஒரு பரணியில் பிறந்தவங்க நல்ல ஒரு ஆளுமை கொண்டவன் நல்ல அறிவாற்றல் உடையவங்க பகுத்தறிவு பெறக்கூடியவங்க இல்லையா? அதனால தான் சூரிய தசை வரும்போது இந்த 10 வருஷம் அது ஒரு சூரிய தசை 6 வருஷம் 16 வருஷம். ஸோ இப்போ 16 வருஷத்தில் நல்ல ஒரு படிப்பில் வந்து தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு ஏதோ ஒன்று சாதிக்கணுமன்ற திறமையோடு செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. சூரியன் வந்தங்க உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியாதிபதியாக வராரு. அதனால தான் படிப்பு நம்ம பூர்வ புண்ணியத்தினோட பொறுத்து வர ஒரு பிரில்லியன்சி ஒரு கேரக்டரு ஒரு தனிமையான இது கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் சந்திர திசை 10 வருஷம், அதாவது 16லேருந்து 26 வரை, அதாவது சூரிய திசைக்கு அப்புறம் சந்திர திசை 10 வருஷம் 26 வயசு வரை. சந்திர திசையில் எத்தகையான நன்மைகள் அவன் பெறுவான்? நல்ல யோகங்கள் அனுப்பிப்பான், நல்லா படிச்சுட்டு நல்ல வேலையில் உட்காருவா, 10 பேர் பேசக்கூடிய அளவுக்கு சமுதாயத்தில் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வேலையில் உட்காரக்கூடிய நிலை என்பது சந்திர திசை வரை காட்டும். அப்போ வந்து நமக்கு 26 வயசு. அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் திசை வருகிறது. சந்திர திசை நமக்கு நல்ல யோகம் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து செவ்வாய் திசை 7 வருஷம் நமக்கு வருகிறது. அந்த 7 வருஷம் வந்து 26லேருந்து 33 கல்யாணம் குழந்தை அப்புறம் வந்து நம்ம ஒரு இடம் வாங்கிறது இல்லை தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஒரு பதவி ப்ரமோஷனு ஒரு இடம் மாற்றம் இதெல்லாம் கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த சந்திர திசையில் வந்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நிலை. ஏன்னா சந்திரன்ன்றது வந்து ஜலராசி இல்லையா? ஜலராசியில் பிறக்கிறது நிறைய பேர் வெளிநாட்டுக்கு செல்வார்கள் அல்லது தாய் வழியாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நிலைகள், இல்லை அவங்க தாய் வர்க்கத்துலேருந்து யாராவது வெளிநாட்டில் இருப்பாங்க, இல்லை உடன்பிறப்புகள் யாராவது வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நிலைகள் என்னது ஏற்படும். சுக்கிரதசையில் பிறந்தாலும் நிறைய பேருக்கு சந்திர தசையிலேயே காதல் மலர்ந்து கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க. அதாவது காதல் கல்யாணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேர் சுக்கிரதசை முதல் பாதத்திலேயே பிறந்திருக்கிறான் பரணியில் அப்படின்னா அவன் சுக்கிரதசை முடிகிறதுக்குள்ளே சுக்கிரதசை முடிஞ்சு அடுத்து சூரிய தசை வர்றதுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு அமைப்பு கூட இருக்கும். ஆக நமக்கு வந்து இந்த ஒரு செவ்வாய் தசை வந்து நல்ல ஒரு நமக்கு லைஃப்பில் வந்து ஸ்டெபிலிட்டி ஒரு மேரேஜ் ஒரு குழந்தைகள் இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும். ஆக நம்ம 10 வருஷம் அப்புறம் சூரிய 16 அதுக்கப்புறம் சந்திரன் ஒரு 10 26 ப்ளஸ் ஒரு 7 33 செவ்வாய் தசை வர்றதுக்குள்ளே ஒரு 33 வருஷம் அந்த ரேஞ்சுக்கு அவங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு திசை மிகப்பெரிய யோகம் தரக்கூடியதாக பரணியில் பிறந்தவர்களுக்கு அமையும். சுபத்துவ ராகு, அதாவது ராகு வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கிறாரு. 18 வருஷம் கொடிகட்டி பறப்பார். அதாவது இந்த நமக்கு வந்து இந்த காலகட்டத்தில் அதாவது 33லேருந்து 18 வருஷம் ராகு திசை 50 வயசு வரை கொடிகட்டி பறக்கூடிய சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து அரசியல் ரீதியாக மிகப்பெரிய பதவி பட்டங்கள் வெளிநாட்டுக்கு செல்லுதல் வெளிநாட்டு வியாபாரங்கள் இந்த மாதிரி ஆடை சம்பந்தமான தொழில்கள் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸு அல்லது ஃபேஷன் டிசைன் சம்மந்தமான தொழில்கள் அல்லது மிகப்பெரிய செயின் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணக்கூடிய நிலைகள் எல்லாம் உங்களுக்கு கொண்டு போயிடும். ஸோ டாப் லெவலில் கொண்டு போய் நம்மளுக்கு ஒரு நல்ல நிலையில் உட்கார வைக்கிறதுக்கு உண்டாகின 50 வருஷத்துக்கு உண்டாகின ராகு திசை மிக பிரமாதமாக அவங்களுக்கு செயல்படும். ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்களுடைய அதிருஷ்டத்தையே நம்ம கரெக்டாக பார்க்கணும்னா இந்த ராகு திசையை நிர்ணயம் பண்ணும். அதனால தான் ராகு ஷேடோ பிளானட்ஸ்ன்னு சொல்லுவோம். எதுக்கு ஷேடோ பிளானட்ஸ்ன்னு சொல்கிறோம்னா அவன் முன்ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் எல்லாம் அங்கே ஸ்டோரேஜ் ஆகி இருக்கும் ராகு கேத்துக்கள்லாம். இது வந்து ஒன்று மெட்டீரியல் சக்ஸஸ் ஒன்று ஸ்பிரிச்சுவல் சக்ஸஸ். அதனால தான் ராகு வந்து மெட்டீரியல் சக்ஸஸ் ஃபஸ்ட்டு வரும்.
குருவுக்கு முன்னாடியே வரும். எதுக்குன்னா குருவுக்கு முன்னாடியே வந்து அவனை நமக்கு ஒரு உயர்ந்த நிலை கொடுக்கறதோ, குரு வந்து சஸ்டெயின் பண்ணுவார், சப்சைட் பண்ணுவார். இன்கேஸ் ராகு திசையில் ஒரு 18 வருஷம் ஒரு 10 வருஷம் தான் நல்லா இருக்குது, நல்லா சம்பாதிச்சிட்டாரு, அடுத்து இப்போ தொழிலில் மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டு இருக்குதுன்னா அது சரி பண்ணுறதுக்கு குரு பகவான் பின்னாடி வராரு. அதுதான் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ அப்போ பரணியில் பிறந்தவங்களுக்கு 50 வயசுக்குள்ளே டாப் லெவல் சக்ஸஸ் அவங்களுக்கு கொடுத்துருது. அதுக்கப்புறம் விஐபி ஆயிடுறாரு, சொசைட்டியில் ஒரு விஐபியாக வந்துடுறாரு. விஐபி ஆனதுக்கப்புறம் இந்த பரணியில் பிறந்தவங்க இப்போ ஏதாவது ஒரு புது கடை ஓப்பனிங்கு இல்லை ஒரு ஏதோ ஒன்று ஓப்பனிங்கன்னா இவங்களை விஐபியை கொண்டு போய் அங்கே நம்ம ஓப்பனிங் பண்ண வைக்கிறது, அதெல்லாம் நிறைய பரணியில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க. அது ஒரு ராசியான நட்சத்திரம்னே நம்ம சொல்லலாம். எதுக்கு ராசியான நட்சத்திரம்னா அது முக்கால் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் 2 மிகப்பெரிய, ஒன்று குரு, ஆன்மீக குரு ஆக ஒரு உயிர்த்தக்கூடிய நட்சத்திரம்னு சொன்னால் அது குருனுடைய நட்சத்திரங்களை அல்லது குரு பலம் பெற்றவை. அடுத்து சுக்கிரனோட நட்சத்திரம், அது பரிபூர்ண குரு, அதாவது முழுச்சுபர். இவரை வந்து முக்கால சுபரன்னா மெட்டீரியல் லைஃப்பில் நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் ரீதியாக 10 பேருக்கு உதவுறது, பெண்களுக்கு உதவுறது, அப்புறம் வந்து சில கல்யாண மண்டபங்களை கட்டுறது, கல்யாண மண்டபங்கள் மூலமாக ஏழைப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய தொண்டு பண்ணிகிட்டே வராங்கன்னா அவங்களுக்கு சுக்கிரன் பலமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே புண்ணியம் பண்ணதான் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே பிறப்பா, இல்லைன்னா பிறக்க மாட்டாங்க. அது ஒரு கணக்கு இருக்குது, அது நம்ம கடைசியில் சொல்கிறேன் நான். அதனால தான் இப்போ பரணியில் பிறந்தவங்க நல்லா அவங்க துறைகளில் ஒரு சிவில் இன்ஜினியராக அந்த துறையில் டாப் லெவலில் இருப்பார், இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட்டாக அந்த மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டாப் லெவலில், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக அந்த நிறுவனத்துக்கு ஒரு சிஇஓ பொசிஷனில் இருப்பார். அந்த மாதிரி என்னென்ன துறைகளில் அவங்க இருப்பாங்களோ அந்தந்த துறைகளில் அவங்க வந்து ஒரு கீ போஸ்ட்டில் இருப்பாங்க, ஒரு லீடிங் போஸ்ட்டில் இருப்பாங்க. அவங்களுடைய பேச்சுக்கு வந்து ஒரு கூட்டமே காத்துட்ருக்கோன்னு வச்சுக்கங்களேன். ஜென்ரலில் பரணியில் பிறக்கிறாங்கன்னா நிறைய சின்ன வயசுலேயே அவங்க கூட கூட்டமே இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கூட்டம் ஃபாலோ ஆகிட்டே இருக்கும், அவங்கள கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். சமுதாயத்துலேயும் அவங்க அண்ணா செய்வார்னு போயிட்டே இருப்பாங்க அவங்க கூட. அந்த மாதிரி ஒரு அட்ராக்டடு மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி உள்ள ஒரு நட்சத்திரமாக நம்ம பரணின்னு பார்க்கலாம். நிறைய பிரபலங்கள் எல்லாம் அதில் பிறந்திருப்பாங்க டெஃபினட்டாக. எனக்கு தெரிஞ்ச பல ஏராளமான பிரபலங்களை நான் பார்த்துருக்கேன் அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, நமக்கு 50 வயசு வரத்துக்குள்ளே ராகு வந்துச்சு. அதுக்கப்புறம் குரு மகாதசை வருது, அதுவும் உங்களுக்கு யோக தசை தான். இன்கேஸ் இப்போ ராகு தசை வந்து சுக்கிரனுடைய சுக்கிரனுக்கு வந்து ராகு சினி ஃபீல்டில் எல்லாம் பயங்கரமான யோகம் தந்து பெரிய ஆள்னு ஸ்டார்னா பண்ணிடுவோம். முதல்ல 10 படங்கள் எடுத்து அது 10 படம் ஓடாது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு படத்தில் அவரை பிளாக் பாஸ்டர் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு படங்கள் தொடர்ந்து கொடுத்தா மார்க்கெட் எங்கேயோ கொண்டு போகிறதெல்லாம் உங்களுக்கு சுக்கிர திசையில் ராகு புக்தி அல்லது ராகு திசையில் சுக்கிர புக்தி. இதுதான் மேக்ஸிமம் நடக்கக்கூடிய சமாச்சாரம். ஏன்னா இவங்க 2 பேரும் அளவற்ற யோகங்களை தரக்கூடியதில் அன்லிமிட்டெட் சக்ஸஸ் தீஸ் 2 பிளானட்ஸ். அதனால தான் வந்து பரணியில் பிறந்தவங்களுக்கு அப்படி ஒரு யோகம். சினி ஃபீல்டு இண்டஸ்ட்ரி, அப்புறம் லக்ஸரி ஐட்டம்ஸு, பியூட்டி பார்லர்ஸு, அப்புறம் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ், இன்னும் சொல்ல போனால் டாக்டர்ஸாக இருக்கிறவங்க கூட பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு போயிடுவாங்க பாருங்கள். இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் இதெல்லாம் கூட அவங்க தான் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஃபேஷனபுள், அவங்க டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அவங்களுடைய அவங்க ட்ரெஸ்ஸு இதுலேருந்து ஆகட்டும், அவங்களுடைய பர்சனாலிட்டி ஆகட்டும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு அவுட்லுக்காக செப்பரேட்டாக இருக்கும், செப்பரேட்டாக தெரியும். அதுதான் பரனுடைய சீக்வென்ஸு. மார்க்கெட்டில் ஒரு புது கார் வந்துச்சுன்னா அது முதல்ல வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அணிவகுப்பு நடத்தக்கூடிய நிலைகள் என்பது அந்த நட்சத்திரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் குருமகாத 16 வருஷம் 66 வருஷம் குருமகாதேசில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரும்பாலும் நல்ல செட்டில் ஆகி ஃபேமிலியில் செட்டில் ஆகி 2 குழந்தைகள் நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கான குருமகாதேசியில் வந்து எல்லா சுபகாரியங்கள், பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, பேரனை பேத்தி எடுக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு காது குத்து விழா, இந்த மாதிரி மங்கள காரியங்கள் எல்லாம் செய்கிறது என்பது ஒரு பக்கம். 2வது பக்கம் அப்படி ஒரு ராகு நல்லது பண்ணலை, ராகு வந்து நம்மளை கெடுத்துட்டான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டா அந்த ராகு திசையிலோ நடந்த சில தொழில் நஷ்டங்கள், இழப்புகள், தொல்லைகள், இந்த ஊரில் கெட்ட பேர் ஆகுது, இதெல்லாம் சரி பண்ணி குரு மறுபடியும் அவங்களே மீண்டெடுத்துட்டு வருவார். அதனால தான் 16 வருஷம் ஆக 66 வயசு வரை குரு மகாதேசம் மிக சிறப்பானதாக அமைந்துவிடும். அதுக்கப்புறம் அந்த குரு மகாதசையில் இவங்க மிகப்பெரிய தர்ம காரியங்கள் நடத்துவது அப்புறம் வந்து ஏன்னா குரு மகாதசை பாக்யாதிபதியாக வர்றதுனால தான் உங்களுக்கு தேசம் உங்கள் ஜாதகத்தில் அவர் எங்கே இருந்த போதிலும் பட் ஆதிபத்திய சிறப்பு 1 12 கூட இவனாக வர்றதுனால தலைமை தாங்குதல், ஆளுமை,
கோவில் கட்டுதல், கும்பாபிஷேகம் நடத்துதல், இல்லை கும்பாபிஷேகம் நின்று போன இடத்துல நீங்கள் அது பொறுப்பெடுத்து செய்தல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குரு மகாதிசையில் வந்து தங்கு தடையின்றி நடப்பெறுது. அது போலவே சிலருக்கு உதவிகளை செய்கிறது, சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறுவது, இது போன்ற நல்ல நிலைகள் வந்து குரு மகாதிசையில் நடக்கும் 66 வயசு. அதுக்கப்புறம் வந்து சனி மகாதிசை குருக்கு அப்புறம் வரக்கூடியது 19 வருஷம் சனி மகாதிசை, ரொம்ப நீண்ட கால திசை. அதாவது உங்களுடைய சுக்கிரனுக்கு அப்புறம் அதிகமான தசை வருஷங்கள் உள்ளது வந்து சனி பகவான் தான். அவரை 19 சனி பகவான் சுக்கிர பகவானுக்கு நட்பாக இருக்கிறதுனால அவரும் உங்களுக்கு யோகம் தரக்கூடியவராக அமைந்துக்கிறாரு. அதனால தான் 66, 19, 85 வயசு வர்றதுக்குள்ள நீங்கள் வந்து எல்லா யோகங்களும் பெறுவீங்க. இப்போ சுக்கிர திசையில் என்ன நடக்கும் அப்படின்னா, சனி திசையில் சனி மகாதிசையில் வந்து உங்களுக்கு வந்து நோய்வாய்ப்படுறது என்பதை பர்டிகுலர்லி இந்த இதில் பிறக்கிறது. ஏன்னா இளமை தோற்றம் உடையவர்களாக தான் பெரும்பாலும் பரணியில் பிறந்தோம். ஏன்னா சுக்குனோட இது ஸோ யங் அண்ட் பியூட்டி இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும். அந்த 16 பேர்களில் நமக்கு அந்த நித்திய யவனம்ன்றது ஒன்று இருக்குது இல்லையா, அந்த யூத்துனோடு மெயின்டைன் பண்ணுறது அந்த சுக்குனோட இதில் இருக்கும்போது அந்த டிம்பிள் நமக்கு வந்து அவங்க வயதான தோற்றமாக தெரியாது. பெரும்பாலும் வயசு கம்மியாக அதை காட்டும். அது இருந்தாலும் நீங்கள் 66 வயசுலேருந்து 19, 85 வயசு வரை சனி மகாதிசை நடந்துகிட்ருக்குது. அந்த சனி மகாதிசையில் உங்களுக்கு எப்போ ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருமானா, ஜென்ரலாக இந்த அவங்களுக்கு வந்து இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய தொந்தரவுகள், அதாவது வாத்த நோய்கள், கை கால் முடக்கம், கை கால்கள் மூலமாக தொந்தரை, இல்லை நரம்பு மண்டலத்தில், இல்லை பர்டிகுலர்லி ஸ்கின் ப்ராப்ளம்ஸு, ஸ்கின் அலர்ஜிஸு, இந்த மாதிரி தொந்தரவுகள், அப்புறம் மூட் சம்மந்தமான பிரச்சனைகள், மூட் ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் கர்ப்பப்பை அதாவது பெண்கள்னா கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள், ஆண்கள்னா அவங்களுக்கு வந்து ப்ரஸ்டேட் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து அவங்களுடைய ப்ரைவேட் ஆர்கான் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய வந்து சனி பகவான் வந்து கொடுப்பார் அவருடைய காலகட்டத்தில். ஆக சனி மகாதிசைக்கு அப்புறம் வரக்கூடிய சூரிய மகாதிசை இருந்து கூட சிலர் சுக்கிர மகாதிசையில் தான் சூரிய மகாதிசை நடந்து அதுக்கப்புறம் சனிக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் திசையில் தான் நிறைய பேர் வந்து இதாவாங்க. நிறைய பேர் சூரிய திசை சுக்கிர அதாவது சனி மகாதிசையிலே சுக்கிர பக்திலேயே வந்து அவங்களுக்கு மாரக்கம் என்பதை ஏற்படலாம் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது. அதனால தான் இந்த ஒரு இதில் பிறந்தவங்க பெரும்பாலும் இன் ஜென்ரலாக சொல்லணும்னா ஒரு தீர்காயுள் உடையவர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் பல பேர் 90 வயசு வாழணும் கூட நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி இருப்பாங்க பழைய காலத்தில். இந்த காலத்தில் பொறுத்தவரை நம்ம அதிகமாக எடுத்துக்கொண்டாலும் கூட சனி மகாதிசை வரை கூட நீடிக்கும். ஆக ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டாரு இவங்க. இந்த பரணியில் பிறக்கிறது என்ன அப்படின்னா, இவங்க போன ஜென்மத்தில் உங்களுக்கு அந்த பூர்வ ஜென்ம ஞானம் கொடுக்கணும் இல்லையா, அந்த பூர்வ ஜென்மத்தில் இவங்க வந்து நிறைய பேருக்கு தான தரங்கள், அதாவது தனக்கு கிடைக்காததை பலருக்கு பகிர்ந்து கொடுத்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்போ தான் அதாவது இப்போ அவருக்கு சாப்பாடு சரியாக கிடைக்கல, இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நல்லா ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவர் அன்னதானம் பண்ணி மற்றவங்க சாப்பிடும்போது இவர் கண்ணீர் சிந்தி நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு இவர் நினைக்கிறார் பாருங்க. அதாவது அப்படி நினைக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த ஒரு உணர்வுகள் பெரும்பாலும். அதே போல் பெண்கள், குடும்ப பெண்களுக்காக அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவங்களுக்கு ஏதோ ஒரு சுகம் கிடைக்கணும், நல்லது நடக்கணும், என் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், அக்கா கல்யாணம் பண்ணணும், எங்கள் அம்மா நல்லா பார்த்துக்கணும் இப்படின்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணிடுவாங்க பாருங்கள். அவங்க எல்லாம் கூட அடுத்த ஜென்மத்தில் வந்து பரணியில் பிறப்பாங்க. அதாவது பெண்களுக்கு தொண்டு செய்தவன், பிறருக்கு வந்து உணவு அளித்தல் போன்ற தர்ம காரியங்கள் ஈடுபட செய்கிறவன். அதனால தான் நீங்கள் வந்து இந்த பரணியில் பிறந்தவங்க லாஸ்ட் ஸ்டேஜ் வர்றது கூட நிறைய தர்ம காரியங்கள் பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அதனுடைய தொடர்ச்சி தான். அவங்க ஏற்கனவே பண்ணி தான் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறான், இந்த திடீர்னு பிறக்கலை. அதனால தான் இந்த நட்சத்திரத்தில் மீண்டும் பிறந்து அவர் மீண்டும் தன்னுடைய சஸ்டெயின் பண்ணுறதுக்காக இப்போ சிலர் படிக்காதவங்களுக்கு அதாவது நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு பணம் தானம் பண்ணுறது, அதாவது பணம் கொடுத்து படிக்க வைக்கிறது, இல்லை கோவில்களுக்கு நிறைய பண்ணுறது, கோயில்களுக்கு அன்னதானம் பண்ணுறது, கோயில்களுக்கு வந்து கட்டும்போது நிறைய பொருள் அள்ளி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய தான தர்மங்களை தன்னுடைய மனசை ஈடுபடுத்தி கொண்டு இறை நாட்டத்தில் அதிகமாக செல்லக்கூடியவங்க பரணியில் இருப்பாங்க. பரணியில் பிறந்தவங்க நல்ல ஒரு யோகம் உடையவர்கள். அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறது என்பதே பூர்வ புண்ணியத்தின் பயனாக வருகிறது என்று நீங்கள் நன்றாக பெற்றுக்கொண்டு
நம்ம இந்த ஜென்மத்தில் செய்தேன்னா ரொம்ப சாஃப்ட் கேரக்டராகவும் இருப்பாங்க பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக பேச மாட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வாங்க, இல்லைன்னா அமைதி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு நேச்சரோடு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறது என்பது, ஒரு நட்சத்திரத்தில் இறக்கிறது என்பது, இதெல்லாம் நம்மளுடைய கர்மா அடிப்படையில் நடக்கிறதாக. பரணியில் பிறந்தவங்க நிச்சயமாக அவங்க துறையிலும் நிச்சயமாக சிறப்பாக வாழ்வார்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.